துவாரபாலகர்கள் என்ன செய்து கொண்டிருப்பார்கள் என்றால், 3 விரல்களை உள்மடக்கி கட்டை விரலால் அந்த விரலை அழுத்தி கொண்டு இந்த ஆள்காட்டி விரலை நிமித்திய வண்ணம் நின்று சிரித்து கொண்டே நிற்பார்கள். ஒரு கதை வைத்திருப்பார்கள். கதையின் மேலே ஒரு கால் ஊன்றி, ஒரு கால் தரையில் ஊன்றி, ஒரு கை அந்த கதையின் மேல் எப்போ வேணாலும் எடுத்து அடிக்கலாம், அப்படி பொசிஷனில் வச்சிருப்பாங்க. அவர்களுக்கு துவாரபாலகர்கள்னு பேர். அவர்களுக்கு சண்டி முண்டின்னு பேர். என்ன பேர்? சண்டி முண்டி. இந்த சண்டி முண்டி யாருன்னா, நம்மை போல, நம்மை என்றால் உங்களையும் குறிப்பதாக, என்னை போன்ற ஒரு சிவபக்தர், திமிர் பிடித்த சிவபக்தர்கள். சிவனடியார்களுக்கு எப்போ பக்தர்களுக்கெல்லாம் திமிர் வராது. இந்த அடியார் பாதத்துக்குள்ளே வந்தால் சாமி என்ன பண்ணுவார்? சுத்தமாயினத்தை டே நீ தான் கடவுள்னு சொல்ல வச்சுருவார். நான் யார் தெரியுமா? சிவனடியார். நான் சொல்கிறத கேட்கலன்னா பெருமானிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். அடிப்படி 4-5 அடிப்பொடிகள் இருந்துன்னு வச்சுங்க, நான் பின்னால் நம்மளை சுற்றி கூட இருந்து ஜால்ரா போட்டு பிழைக்கிற கும்பலை, அது ஐயா யார் தெரியுமா அப்படின்னு உசிப்பிடும். இதுபோல ஒரு 3 சிவபக்தர்கள் இருந்தார்கள். அவர்கள் அசுரர்கள். அவர் கடுமையான தவம் செய்கிறார்கள். தவத்தின் விளைவாக சிவபெருமானை தரிசிக்கிறார்கள். கடுமையான தவம் செய்து, நம்மளாட்டம் சும்மா திருமுறை படிச்சுட்டு சாமி எனக்கு வந்தார் அருளிட்டார்லாம் சொல்லக்கூடாது. சாமி அருளிவிட்டால் நமக்கு எந்த குறையும் இருக்காது. வாழ்வில் சகல செல்வ யோகம் மிக்க பெருவாழ்வும் மன அமைதியும் நோயற்ற வாழ் எல்லாமே வந்துடும். அதெல்லாம் இருக்கிற வரைக்கும் சாமி நம்மளை கண்டுக்கலன்னு அர்த்தம். ஆக இவர்கள் என்ன செய்தார்னா, கடும் தவம் செய்து பெருமானை தரிசிக்கிறார்கள். பெருமான் அவர்கள் முன்பு காட்சி தந்து, என் அன்பிற்குரிய பக்தர்களே, உங்களுக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்கிறார். அவர்கள் சொல்கிறார்கள், சாமி நாங்கள் என்றும் உன்னுடைய அடிமைகளாக பக்தர்களாக இருக்க வேண்டும். முதல் வரம். 2வது வரம், நீங்கள் படைத்த இந்த உலகம் முழுக்கையும் நாங்கள் ஆட்சி செய்ய வேண்டும். எங்கள் 3 பேருக்கும் 3 பறக்கும் கோட்டைகள் வேண்டும். ஒரு கோட்டை தங்கத்தாலும், ஒரு கோட்டை தாமிரத்தாலும், இன்னொரு கோட்டை இரும்பாலும் ஆனதாக இருக்க வேண்டும். நாங்கள் 3வரும் பறந்து விரிந்த இந்த உலகத்தை ஆட்சி செய்ய வேண்டும். எங்களுக்கு மரணம் வரக்கூடாது. இருந்தாலும் தங்களுடைய விதிப்படி மரணம் நேருமானால் அதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் ஒரு கண்டிஷன் என்ன? ஆனால் ஒரு நிபந்தனை என்னன்னா, இந்த உலகில் தோன்றிய எந்த பொருளாலும் செய்த ஆயுதத்தால் நாங்கள் மரணம் அடையக்கூடாது. 2வது, கோபத்தாலோ சினத்தாலோ சாபத்தாலோ எங்களுக்கு மரணம் வரக்கூடாது. என்ன எவ்வளவு புத்திசாலி அடியார்கள் இல்லை? அதற்கடுத்து எங்களுடைய 3 கோட்டைகளும் 3 பேர் தனித்தனியாக ஆகாயத்தில் பறந்து கொண்டிருக்க வேண்டும் என்று எங்களுடைய 3 கோட்டைகளும் ஒன்றாக சேர்ந்து நாங்கள் 3வரும் ஒன்று சேர்ந்து இருக்கிறோமோ அன்று எங்களுக்கு ஆயுள் முடிய வேண்டும். ஆனால் மறந்து விடாதீர்கள், எப்படி நடக்கணும்? இந்த உலகில் செய்யப்பட்ட எந்த ஒரு ஆயுதத்தாலோ எந்த ஒரு கருவியாலோ கோபம் கொண்டவர்களாலோ சாபத்தாலோ வேறு எந்த விதத்திலும் எங்களுக்கு நாங்கள் கொல்லப்படக்கூடாது அப்படின்னு வரம் வாங்கிறாங்க. சாமியும் சிரிச்சிட்டே சரி அப்படின்ட்டாங்க. அதற்கு பிறகு எப்படி நம்ம திருவேடம் தாங்கிட்டா அப்பாவி ஜனங்களை ஈர்த்து, வா பெரியவர் அடியாரை கும்பிட்டா ஆண்டவனை கும்பிட்ட மாதிரின்னு சொல்லி எல்லாரையும் நம்ம காலில் விழ வச்சு, நம்ம திருநீரை ஏதோ ஒரு திருநீரை ஒரு நல்ல விலைக்கு 500 ரூபாய்க்கு கிலோ விற்று திருநீர்லாம் அணிய வச்சு, நான் சொல்கிறத நீ கேட்கணுங்கிற மாதிரி அடிமையாக வச்சுக்கிட்டு, நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன், அதுக்கு பணம் கொடு இதுக்கு பணம் கொடு, தீட்சை கொடுக்குறேன் அது கொடுக்குறேன் இது கொடுக்குறேன்னு எவ்வளவோ செஞ்சு சம்பாதிக்கிறோம் இல்லையா? அதுபோல் இங்கே என்ன நடக்குது? இந்த அசுரர்கள் பண்ணாத அட்டுழியம் கிடையாது. மக்களை எல்லாம் போட்டு வதைக்கிறாங்க. நாங்கள் யார் தெரியுமா? பெரிய சிவபக்தர்கள்.
சிவருமான் எங்களுக்கு சாகா வரம் தந்திருக்கிறார். நாங்கள் சொல்வதை கேட்க வேணும். திருமால் பிரம்மா, அப்புறமேட்டும் நான் இந்திரன் சந்திரன் இருக்கிற எல்லாரையும் போட்டு டார்ச்சர் பண்ணாங்க. போயா, உங்களெல்லாம் மதிக்க மாட்டோம், நீங்க எங்களை கும்பிடுங்கிறான். என்ன நம்ம சொல்றோம் இல்லையா, நான் எவ்வளோ பெரிய சிவனடியார், நான் போய் அவனை கும்பிடுறதா? அந்தால என்ன விட பெரிய திருமுறை படிச்சவரா, சித்தாந்த வகுப்பு பெரிய புராண வகுப்பு எடுக்கிறவரா? அவரை போய் கும்பிடணும் என்ன? அந்த ஒரு மரியாதை இல்லாம அந்த அசுரர்கள். ஏன்னா என்னை போன்ற ஆட்கள்லாம் இந்த திரிபுர அசுரர்கள் லிஸ்ட்ல இருக்கிற ஆளுங்க. ஆடுன்னு ஆடுறாங்க அவங்க. அப்படி ஆடிக்கொண்டிருக்கும் பொழுது எல்லோரும் சென்று பெருமானிடம், பெருமானே என்னை இப்படி ஒரு வரம் கொடுத்து விட்டீர்களே, இவர்கள் என்ன ஆவார்கள், இவர்கள் எங்களுக்கு எப்பொழுதுதான் விடிவு தருவீர்கள் என்று பெருமானிடம் முறையிடுகிறார்கள். நம்மால் பார்த்தாரு, அது ஒன்றும் பெரிய பிரச்சனை பார்த்துக்கலான்னு இந்த வரம் சந்திர சூரியர் அச்சாக அதெல்லாம் ஏன் அப்படி இருந்தாங்கன்னா அப்புறம் பார்ப்போம். தேர்ல போறார். இதுல இந்த உலகில் இல்லை எந்த பொருளாலும் செய்யாத தேர், இயற்கையாக தோன்றிய தேர். சந்திர சூரியர் சக்கரம், மேருமலை ரதம், அஸ்வினி பாலர்கள் குதிரை, திருமால் விடை, இப்படி போறாருன்னு வச்சுங்களேன். தேர்ல உட்காந்துட்டு அங்க போனா அந்த செகண்ட் வந்துச்சு. அந்த 3 கோட்டையும் என்னாச்சு, சேருது. 3 பேரும் ஒன்னா இருக்காங்க. சிவருமான பாக்குறாங்க. சாமி அவரை பார்த்து ஒரு சிரிப்பு சிரித்தாராம். சிரித்த உடனே என்ன ஆயிடுச்சு, அந்த 3 பேர் கதையும் முடிஞ்சு போச்சு. எந்த ஆயுதமும் இல்லை. இந்த ஆள் சிரிச்சாவே ஆபத்து போல இருக்கு, நம் வினைகள் மாய்ந்து விடும். இந்த பெருமான் நம்மை பார்த்து சிரித்தாலே வினை மாய்ந்து விடும் என்றால், திருவுர அவசரர்கள் நம் போன்ற அடியார்கள் அவர்கள். ஏனெனில் நீங்கள் திருமையிடம் அணிந்து சிவனை வழிபட்டு சிவருமானை தரிசித்ததாக எண்ணம் வந்தாலேயே நமக்குள் ஒரு ஆணவம் வந்துவிடும். நான் பெரியவன், நான் சிவனடியார் என்ற அந்த தருக்கு இருக்கக்கூடாது. அப்புறம் இங்க கதைக்கு போவோம். இவங்கெல்லாம் நமக்கு வாழ்ந்து காட்டிய வாழ்வியல் சான்றுகள். திருவேடம் தாங்கினால் எவ்வாறு வாழக்கூடாது என்று வாழ்ந்து காட்டியவர்கள். அப்புறம் பெருமான் அவங்க 3 பேரும் திடீர்னு காணோம், கோட்டையை காணோம், ஆலையும் காணோம். கடைசியில பார்த்தா தேவர்கள் பூமாரி பொழிதாங்க. இந்த 3 பேரும் சாமி திருவடி கீழ் வணங்கி நிற்கிறாங்க. பெருமான் அவங்க பார்க்குறாரு. பார்த்துட்டு அந்த தங்க கோட்டையில் இருந்தான அந்த தங்கமான நல்ல மனுஷன் இருந்தால அவன் கொஞ்சம் யோகியனாட்டு இருக்கு. கம்மியாக காசு வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன். கம்மியாக உதைச்சிருப்பார், மக்களை வருத்தி இருப்பார். அவருக்கு இவர் நடனம் ஆடும் பொழுது மணிமுழா முழக்க அருள் செய்கிறார். முழவுன்னு இசைக்கருவி. பெருமான் ஆடும் பொழுது அதை இசைக்கிறதுக்கான அந்த போஸ்டிங் தரார் சாமி, அந்த வேலையை தரார். மீதி 2 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்கள என்ன பண்றாருன்னா, நீங்க 2 பேரும் என் கோயில் வாசல்ல காவலர்களா இருங்கன்ட்டார். என்ன இது நான் சொல்ல, சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்றார். மூவையில் செத்த ஞான்று உயர்ந்த மூவரில்ங்கிறாரு. சாதாரண ஆள் கிடையாது, சிவபக்தியில் உயர்ந்தவர்கள். சுந்தரமூர்த்தி நாயனார் பேசுறார். மூவையில் செத்த ஞான்று எய்த மூவரில் இருவர் நின் திருக்கோயிலின் வாய்தல் காவலாளர் என்று ஏவிய பின்னை ஒருவன் நீ கரிகாடரங்காக மானை நோக்கியோர் மா நடமகிழ மணிமுழா முழக்கருள் செய்த தேவதேவ நின் திருவடி அடைந்தேன் செழும்பொழில் திருப்புன்கூருளானே அப்படிம்பார். பெருமானே நீ எவ்வளவு கருளையாளன், அந்த 30 அசுரர்களெல்லாம் செய்த பிழையை மன்னித்து அருளி நீரே, ஏதோ நானும் வந்திருக்கிறேன், நானும் அவருடைய போல பிழை செய்பவன் என்ற ஏக்கம் அங்கே இருக்கும். குற்றம் அந்த பதிகம் ரொம்ப அற்புதமா இருக்கும். எதுக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் சிவருமான கும்பிட்டார்னா, குற்றம் செய்யினும் குணமெனக் கருதும் கொள்கை கண்டு நின் குறைகளல் அடைந்தேன் பொற்றிரல் கமலங்கள் மலரும் பொய்சூழ் திருப்புன்கூர் உளானி. திருப்புன்கூர் சுந்தரதேவரும் அவ்வளோ அற்புதமானது. நான் நீ பிழையெல்லாம் அப்படி எந்த பிழை செய்தாலும் மன்னிப்பார். ஆனா ஒண்ணு, ஆட விடுவார். திரிபுர அசுரர்களைப் போல ஆட விட்டு ஒரு நாளைக்கு நில்லடா அப்படின்றார். அவங்களுக்கே அந்த நிலைனா நம்ம ஆடுனா நம்மளை எங்க நிறுத்துவாரோ யாருக்கு தெரியும்ல. ஆக என் அன்பின் உறவுகளே, இந்த துவாரபாலருடைய வாழ்க்கையில் இவ்வளோ கதை இருக்கு, இவ்வளோ சம்பவம் இருக்கு. அவர்கள் மிகப்பெரிய சிவனடியார்கள். ஆனால் நாம் சிவன் அருள் பெற்றவர்கள், பெருமானை நேரில் தரிசித்தவர்கள்,
பெருமானே அவரை தன் வாயிற்காப்பவர்களாக அறிவித்த பெருமையுடையவர்கள். அவர்கள் இப்படி கையை காட்டியது காரணம் என்னன்னா, டே அன்பனே, நாங்கள் ஆணவம், கண்மம், மாயை மூன்றையும் உடையவர்களாக தருக்கித் திரிந்தோம். பெருமான் எங்களை அரவணைத்ததால் அந்த கட்டை விரல் அப்படி மூடி இருக்கும். இந்த ஆன்மா தெளிந்து நிற்கிறது. ஆகவே நீங்களும் ஆலயத்தில் இறைவனை வழியிடும் பொழுது ஆணவம், கண்மம், மாயை இது மூன்றையும் தவிர்த்து ஒரே சிந்தனையோடு சிவருமானை காண வேண்டும் என்ற சிந்தனையோடு ஆலயத்திற்குள் செல்லுங்கள் என்று அறிவுறுத்தவே அவர்கள் அந்த அசுரல் கோரப்பல்லாம் இருக்கும் பாருங்க, அவங்களுக்கு இப்படி கை காட்டிட்டு இருப்பாங்க. ஒரு விரல் காட்டி 3 விரல் மடக்கி ஆள்காட்டி விரலால் மூடியிருப்பார்கள். ஆக இந்த ஆலயத்திலே நுழையும் பொழுது உங்கள் சிந்தனை ஒருமனப்பட்டதாக இருக்க வேண்டும். ஒரே செயல், அதாவது மனம், மொழி, மெய் மூன்றும் ஒரே செயலை செய்வதாக இருக்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்த